Hi, welcome to Live with Food. நம்ம இன்னைக்கு சேவை பார்க்க போறோம். முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதுல நான் புழுங்கலரிசி சேர்த்திருக்கேன். இந்த புழுங்கலரிசியை நல்லா கழுவி ஒரு 1 மணி நேரம் ஊற வெச்சிடலாம். கிரைண்டர்ல மை போல அரைச்சு வெச்சிடலாம். இப்போ நம்ம மாவு தயார் பண்ணிட்டோம். இது கொஞ்சம் கெட்டியா இருக்கும். அதனால இட்லி பதத்துக்கு இத கரைச்சி உப்பும் சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு இட்லி தட்டை எடுத்து இட்லி மாதிரி விட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இட்லி வைக்கிற மாதிரி இது குக்கர்ல 10 நிமிஷம் வெச்சிடலாம். நமக்கு இப்போ நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம சேவை நாழி எடுத்துக்கலாம். இந்த சேவையை இந்த நாளில தான் பண்ணணும். முதல்ல இதுக்கு கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் விட்டு ரெடி பண்ணிக்கலாம். அப்பதான் ஈஸியா நம்மளால சேவையை பிழிஞ்சு எடுக்க முடியும். இப்போ தயார் பண்ணி வச்சிருந்த இட்லியை வெதுவெதுப்பான சூட்ல நம்ம புழிய ஆரம்பிச்சிடலாம். மூணு இல்லைன்னா 4 இட்லி இதில் நமக்கு கரெக்டாக இருக்கும். அளவெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்குங்க. கீழே ஒரு தட்டோ கிண்ணமோ வச்சிட்டோன்னா நமக்கு ஈஸியாக இந்த மாதிரி சேவை ரெடி ஆகிடும். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம இடியாப்பம் பண்ணி தேங்காய் பாலோடு கொடுத்தோன்னா உடம்புக்கும் நல்லது. நம்ம சட்னி சாம்பாரோடையும் சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சேவை. எண்ணெய் அதிகம் இல்லாததுனால ஹெல்த்துக்கும் நல்லது. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் லிவ் வித் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.